இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் அரசர்கள் முதல் நூல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் திருவசனம். சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். என்று பதுவா நகர் புனித அந்தோணியாரின் திருவிழா ஜூன் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நண்பர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இன்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி புனித அந்தோணியார் பெருவிழா. இன்று நாம் நினைவு கூறும் சக்தி வாய்ந்த பரிந்துரையாளரான புனித அந்தோணியாரை நாம் மனதில் வைத்து அவரிடம் ஜெபிக்க வேண்டும். இழந்ததை கண்டுபிடிக்க உதவும் பரலோக நண்பர் அந்தோணியார். எல்லா விஷயங்களையும், அதில் இழந்து போன அமைதியையும் நம்பிக்கையையும் மீண்டும் தரும் அருளாளர் அந்தோணியார். ஏழைகளின் புனிதர் என்று அழைக்கப்படுபவர் அந்தோணியார். துன்பத்தில் இருப்பவர்களை சிறப்பாக நேசித்து தேவனிடம் கொண்டு செல்லும் கருணையின் பாதை அந்தோணியாரின் பாதை. அந்தோணியார் சென்ட் ஆண்டனி என்ற பெயர் கேட்டாலே பேய்கள் நடுநடுங்கி சிதறடித்து ஓடுமாம். நீதிமன்ற வழக்குகள், கடினமான சூழ்நிலைகள், முடங்கிய கதவுகள் அனைத்திலும் அந்தோணியார் அவரது பரிந்துரை பலருக்கு நம்பிக்கையாக இருந்திருக்கிறது. பல சாட்சிகள் உள்ளது. அந்தோணியாருடைய உருவத்தில் குழந்தை இயேசுவை அவர் தாங்கி நிற்பார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு கையில் குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு இருப்பார். இயேசுவில் கையில் தாங்கியவர் அந்தோணியார் நம்மை இதயத்தில் தாங்குகிறார் என்பதுதான் அதற்கு அடையாளம். அந்தோணியாரிடம் இன்று உங்கள் மன்றாட்டுக்களை கேளுங்கள். நிச்சயம் அந்தோணியார் உங்களுக்காக பரிந்து பேசி அனைத்து வரங்களையும் இயேசுவிடம் இருந்து பெற்று தருவார். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? எலியா மற்றும் எலிசா இவர்களை பற்றி பேசுகிறது. எலியா எலிசாவை தேர்ந்தெடுத்து தனது தீர்க்கதரிசி பணிக்காக அழைக்கிறார், அனுப்ப ஆசைப்படுகிறார். எலிசா சொல்லுகிறார், நான் சென்று என் வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு என் தாய் தந்தையெல்லாம் பார்த்துவிட்டு இருப்பதையெல்லாம் கொடுத்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல ஊருக்கு சென்று தன் வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு திரும்ப வருகிறார். அந்த அழைப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். தன் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாதபடி உழவு மாடுகளை விற்று வருகிறார். தியாகம் செய்கிறார். முழு மனதோடு எலியாவை பின்பற்றுகிறார். இது கடவுளின் அழைப்புக்கு முழுமையான அர்ப்பணிப்பை, எலிசா செய்த அர்ப்பணிப்பை காட்டுகிறது. ஒரு மாணவன் ஒரு முக்கிய இலக்கை அடைய உழைக்கும் போது, ஒரு பெரிய எக்ஸாமை பாஸ் பண்ண ஆசைப்படும் போது என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? பழைய பழக்கங்களையும் திசை திருப்பங்களையும், ஃபோனையும் நெட்டையும் டிவியையும் விளையாட்டையும் விட்டுவிட்டு முழுமையாக அதற்காக உழைப்பான். அப்படித்தானே ஸ்பெஷலாக இந்த கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், 10th எக்ஸாம், 12th எக்ஸாம், இதற்காக படிக்கிற பிள்ளைகளை பார்த்தீர்கள் என்றால் இப்படித்தான் இரவு பகல் பார்க்காமல் படித்து கொண்டே இருப்பார்கள். அதுபோல கடவுளின் அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்தால், அவர் உங்களை இதை செய் என்று கட்டளையிட்டால், நீங்கள் முழுமனதோடு அதை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே இருப்பதை பின்னால் விட்டுவிட்டு அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செய்யும்போது முழுமையான ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். சரி, இன்றைய நற்செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது பார்க்கலாமா? 12 வயதான இயேசு எருசலேம் கோவிலில் தங்கி போதகர்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கே கற்பிக்கின்றார். அவர் தம் தந்தையின் பணியில் ஈடுபட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார். பின்னர் பெற்றோருடன் நாசரேத்துக்கு திரும்பி அவர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்கிறார். இதன் மூலம் இயேசு தன் தெய்வீக அழைப்பையும் மனிதரின் குடும்ப வாழ்க்கையையும் சமநிலைப்படுத்துகிறார். ஒரு மாணவன் தன் உயர்ந்த இலக்கை அறிந்திருந்தாலும், அதற்காக இரவு பகல் பார்க்காமல் உழைத்தாலும், வீட்டிலும் பள்ளியிலும் ஒழுங்கு மற்றும் பணிவுடன் நடக்க வேண்டும்.
பெரிய கனவு நமக்குள் இருந்தாலும் தினசரி நீங்கள் வாழும் வாழ்க்கை, உங்கள் தாழ்மை, கீழ்ப்படிதல், பொறுப்பு அது மிக மிக அவசியம் நண்பர்களே. இயேசு தம் உயர்ந்த பணி தனக்கு இருந்தும் தன் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்துதான் வாழ்ந்தார். தன் தந்தைக்கு தச்சு தொழிலில் உதவியாய் இருந்திருப்பார். தன் தாய்க்கும் வீட்டு வேலைகளில் உதவியாய் இருந்திருப்பார். அதுபோல நாம் 2 விஷயங்களிலும் கவனமாய் இருந்து நம் இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும். ஒன்றிருந்தால் மற்றொன்றை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. நம்முடைய வேலையும் முன்னேற்றமும் முக்கியம், அதே போல நம்முடைய குடும்பமும் நமக்கு முக்கியம் என்பதில் நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். இயேசுவின் பணியில் உயர்ந்தவராக இருந்தாலும் பணிவில் முதன்மையானவராக வாழ்ந்தார் இயேசு. ஆம் நண்பர்களே, நாமும் அதே போல 2லும் ஒழுங்காக வாழ்ந்து வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும். இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா நண்பர்களே? தயாராக இருக்கிறீர்களா? செபிக்கலாமா? ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, இறைவா எங்களை காத்தருளும். உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் புகுந்துள்ளோம். நாங்கள் ஆண்டவரிடம் நீரே எங்கள் தலைவர் என்று மன்றாடினோம். ஆண்டவரே எங்கள் உரிமை சொத்து என்று ஜெபித்தோம். நீரே எங்கள் கிண்ணம், எங்களுக்குரிய பங்கை தருபவரும் நீரே. எங்கள் ஜெபங்களையெல்லாம் அன்றாடம் கேட்டு எங்களுக்கு பதில் தரும் நேசர் நீரே. எங்களுக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறோம். இரவில் கூட எங்கள் மனசான்று எங்களை எச்சரிக்கின்றது. ஆண்டவரே, எப்போதும் என் கண்முன்னே வந்து நின்றருளும். நான் செய்ய வேண்டியவற்றை எனக்கு கற்பித்தருளும். நான் செய்யக்கூடாதவற்றையும் எனக்கு சொல்லித்தாரும். உமது வலப்பக்கத்தில் நான் இருக்க கருணை புரிந்தருளும். நான் அசையாமல் வாழ்வ எனக்கு கிருபை காட்டும். என் இதய மக்களிக்க நீர் என் மீது இரக்கம் பாராட்டும். என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கின்றது. ஏனெனில் என்னை பாதாளத்தில் ஒப்புவிக்க மாட்டீர் என்று நான் விசுவசிக்கின்றேன். உம் அன்பினை நீர் என்றென்றும் என் வாழ்நாளெல்லாம் காட்டுவீர் என்று நம்புகிறேன். உம் அன்பனாம் என்னை படுகுழியை காண விடமாட்டீர். மாறாக மீட்டு உமது கையில் எடுத்து உயர்த்தி வைத்து நல்வுடல் சுகம் தந்து காப்பீர் என்று விசுவசிக்கிறேன் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.